ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, படிச்சுட்ருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புத்தகங்கள், பத்திரிகைகள், ஸோ அவங்க எழுதின சில பத்திரிகைகள் இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா, அதாவது இதுக்கு முன்னாடி வந்து குரூப் 2ல் கேட்ட கொஷின்ஸ் தான். இது குரூப் 1, குரூப் 2 இதுக்காக யூஸ் பண்ணது. இது ரொம்ப பழசு என்கிட்ட இருந்துச்சு. பட் இதை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. பத்திரிகை செய்தித்தாள்கள்லாம் கண்டிப்பாக அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க நமக்கு. அதனால இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க ஒரு தடவை. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாங்களா? இந்திய விடுதலை போராட்ட காலத்தில் வெளிவந்த மிக முக்கியமான புத்தகங்களும் பத்திரிகைகளும். ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து புத்தகங்கள். ஓகேங்களா? கூலம்கிரி அப்படிங்கிறது ஜோதிபாய் பூபேல நமக்கு தெரியும். கிழக்கின் பிரச்சனை, அதாவது அந்த வங்காள பிரச்சனை, கிழக்கின் பிரச்சனை வந்து கர்ஷன் பிரபு. என் இந்திய காலங்கள் இது ஹார்டிச் பிரபு 2. இந்தியாவின் பொருளாதார வரலாறு ஆர்சி தத். பதேர் பாஞ்சாலி. ஓகேங்களா? பூஷன் பானர்ஜி. இஸ்லாத்தின் சாரம் சையது அகமது கான். மகிழ்ச்சி முக்கியமானது பாருங்கள், மகிழ்ச்சியற்ற இந்தியா அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டால் லாலா லஜபதி ராய். ஓகேங்களா? ஸோ மகிழ்ச்சியற்ற இந்தியா அப்படின்னா லாலா லஜபதி ராய். இது வந்து ஒரு புத்தகம். இந்து சுராஜ் அப்படிங்கிறது மகாத்மா காந்தி. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு இந்த நாளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கூலம்கிரி, கிழக்கின் பிரச்சனை, அடுத்தது மகிழ்ச்சியற்ற இந்திய லாலா லஜபதி ராய், இந்து சுராஜ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதினவர் மகாத்மா காந்தி. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பத்திரிகை செய்தித்தாள்கள். ஓகேங்களா? இந்தியாவினுடைய முதல் செய்தித்தாள் எது அப்படின்னா 1780 வந்தது பெங்கால் கெஜெட். ஓகேங்களா? ஸோ இந்தியாவினுடைய முதல் செய்தித்தாள் பெங்கால். இது வந்து இந்தியா. ஓகேங்களா? பெங்கால் கெஜெட்டு. ஸோ ஜேகே ஹிக்கோங்கிறவர் எழுதினார். அடுத்து நமக்கு தெரியும் கேசரி மராட்டா அப்படிங்கிறது திலகர். வந்தே மாதரம் அப்படிங்கிற பத்திரிகை செய்தியால் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. வந்தே மாதரம் ஸ்ரீ அரவிந்த் கோஷ். ரஸ்த் கோப்தார் அப்படிங்கிறது தாதார் பாய் நவ்ரேஜி. நியூ இந்தியா தினசரி இது. ஸோ இது கேட்கலாம், தினசரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நியூ இந்தியா தினசரி இது வந்து அன்னி பெசன்ட். நியூ இந்தியா வாரமாக கொடுக்குறது விபின் சந்திரபால், ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து மூக் நாயக். ஓகேங்களா? ஸோ மூக் நாயக் அப்படிங்கிற பத்திரிகையை இது பண்ணவங்க வந்து பிஆர் அம்பேத்கர். அல் ஹிலால் அப்படிங்கிறது அபுல் கலாம் ஆசாத். ஓகேங்களா? ஸோ முக்கியமானது அப்படின்னா முதல்ல வந்த செய்தித்தாள் வந்து பெங்கால் கெஜெட். கேசரி மராட்டா திலகர். வந்தே மாதரம். ஓகேங்களா? அரவிந்த் கோஷ். ரஸ்த் கோப்தர். இதெல்லாம் புக்கில் இருக்குது. பட் இது எல்லாமே ஒரே இதில் கிடைக்கும் போது நம்ம கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரஸ்ட் கோப்தார் அப்படிங்கிறது இங்கே பாருங்கள் தார் வந்திருக்கு. ஸோ தார் இல்லைனா ரஸ்க்குன்னு வச்சுக்கோங்க. ரஸ்க்கு வந்து நம்ம தாத்தா வந்து நமக்கு நிறையா கொடுப்பாங்க. ரஸ்க்கு வந்து நமக்கு தாத்தானா தாதார் பாய் நவ்ரேஜி. நியூ இந்தியானே நமக்கு அன்னி பெசன்ட் தான். அது தினசரி வந்து அன்னி பெசன்ட்டு. நியூ இந்தியா வாரம் வாரம்னா பிபின் சந்திரபால். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இது எப்படின்னா அன்னைன்னு வச்சுக்கோங்க. அன்னை வந்து டெய்லி பால் கொடுப்பாங்க. அடுத்து வந்து வாரம் நமக்கு பால் கொடுக்கறது சந்திரபால். ஸோ இது ஏதாவது ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. அன்னை தினசரி இது ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து வாரங்கிறது விபின் சந்திரபால் அப்படின்னு வச்சு ஏதாவது ஒன்று இது ரெண்டுத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மூக் நாயக் அம்பேத்கர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், வந்தே மாதரம் என்ற பத்திரிகையை ஸ்ரீ அரவிந்த் கோஷ் அவர்களும் காமன்வெல்த் மற்றும் நியூ இந்தியா ஆகிய 2 செய்தித்தாள்களை அன்னி பெசன்ட் அம்மையாரும் மராத்திய என்ற ஆங்கில மொழி மற்றும் கேசரி என்ற மராத்திய மொழி பத்திரிகையை திலகரும் தொடங்கினார்கள். ஸோ இது எந்த மொழின்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா? அதாவது வந்து இந்த கேசரி இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இந்த கேசரி அதாவது வந்து கேசரி மராட்டா இது ரெண்டுமே பாருங்கள். கேசரிங்கிறது மராத்திய மொழியில். ஓகேங்களா? அந்த மொழியை வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்த ஹிந்து பத்திரிகையை ஜி சுப்பிரமணிய ஐயர் தொடங்கினார். ஸோ இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. மேலும் சில பத்திரிகைகள். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், யங் இந்தியா காந்தி. நவஜீவன் அப்படிங்கிறது காந்தி. ஹரிஜன் அப்படிங்கிறது காந்தி. இந்த மூணுமே காந்தி தான். ஓகேங்களா? யங் இந்தியா, நவஜீவன், ஹரிஜன். அடுத்தது உத்போதனா அப்படிங்கிறது சுவாமி விவேகானந்தர். இந்திய சோசியலிஸ்ட் அப்படிங்கிறது கிருஷ்ணா வர்மா. ஓகேங்களா? இந்தியன் மிரரர் அப்படிங்கிறது தேவேந்திரநாத் தாகூர். இவங்களாம் புக்கில் இருக்கிற அந்த பெயர்கள் தான். ஸோ நமக்கு புக்கில் இது இருக்குது. பட் குரூப் 2 பொறுத்த வரைக்கும் அது இல்லாமல் கூட எங்கேருந்து எடுப்பாங்க. ஸோ இது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது நோட் பண்ணி வச்சுக்கிறது கூட நீங்கள் பெட்டர். ஓகே.